தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலே கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் சதா சர்வ காலமும் ஓம் என்று ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த ஓம் என்ற நாதத்தில் கவனம் வைத்து அமைதியாக தினமும் சிறிது நேரம் கேளுங்கள். மனம் மிளிர்ந்து நன்றாக செயல்படும். வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் தனியாக நடக்க பழகிக்கொள். உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணையே. உன்னுடைய இதயத்திலும் புக்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினை. தொடக்கமும் நானே, முடிவும் நானே. கவலை கொள்ளாதே, இந்த நிலையும் மாறும். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. யாரையும் உடலாலும் மனசாலும் காயப்படுத்தாது. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை. மனதார ஒரு முறை ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து செயல்படு. இந்த நிலையும் மாறும். வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. அதில்